மானாமதுரையில் சுமார் 50 டன் அளவிலான தொழிற்சாலை கழிவுகளை சட்டவிரோதமாக கொட்டி தீ வைத்த கடற்பாசி தொழிற்சாலைக்கு வைக்கப்பட்டுள்ள சீல் தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. வணக்கம். இந்த தொழிற்சாலை தொடர்பாக அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க இளையராஜா. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் ஒரு 30 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக இயங்கி வருகிறதான் கடற்பாசி என்ற அக்வாக்கரி தனியார் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் கடந்த 30 வருடங்களாக கடற்பாசிகள்லாம் ஏற்றி வந்து இங்கே சுத்திகரிப்பு செய்யப்பட்டு இதில் பார்த்திங்கன்னா கனிம உரங்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் ஃபுட்டு, ஐஸ்கிரீம் பவுடர் உட்பட 10 பொருட்களை இங்கே தயாரித்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இந்த கடற்பாசி தொழிற்சாலையில் கடந்த 30 வருடங்களாக இப்பகுதியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வராங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பாசிகளை பொதுவாக வந்து திறந்த வழியில் உலர்த்தவோ காய வைக்கவோ விதிமுறைகள் படி பண்ணவே கூடாது. ஆனால் இந்த தொழிற்சாலை பார்த்திங்கன்னா அந்த கடற்பாசிகளில் ஆயிரக்கணக்கான டென்களை ஏற்றிட்டு வந்து நீங்கள் காட்சிகளில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அந்த திறந்த வழியில் அப்படியே உலர்த்துறாங்க. அந்த உலர்த்தும் போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா, மீத்தேன் போன்ற நச்சு வாயுகள் வெளிவரும். இந்த வாயுகளெல்லாம் கலந்து என்ன மாதிரி ஒரு வாசனையை தரும்னா அழுகி போன முட்டை நாத்தத்தை கொடுக்கும். இந்த முட்டை நாத்தம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிறவர்களே யாருமே மூச்சே விட முடியாத அளவுக்கு இருக்கிறது. இதை பற்றி பல முறை பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொல்யூஷன் துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வான்மெண்ட்டும் பண்ணிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சின்ன சின்ன ஃபைன்கள் போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கையுமே பொல்யூஷன் துறை எடுக்கலை. இதுவே மிகப்பெரிய இன்னல்களாக பகுதி மக்களுக்கு இருந்து வந்த நிலையில் இப்போ ஒரு படிக்கு மேலே இந்த தொழிற்சாலை வந்து இன்னொரு துயர சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த தொழிற்சாலையிலிருந்து உண்டாக்கப்பட்ட கழிவுகள், இந்த பாசியில் இருந்த கழிவுகளெல்லாம் ஒரு 50 டன் லாரியில், அந்த லாரி ஒரு 10க்கு மேற்பட்ட லாரியில் கொண்டாந்து இந்த தொழிற்சாலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, அதாவது மேலக்கொன்னக்குள கிராமத்தில் ஒரு கிராமத்தில் அப்படியே கொட்டி எரிச்சிருக்காங்க. இதில் வந்து புகை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிற்கும் போதே மூச்சு விட முடியல, அவ்வளோ பெரிய புகை வந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது கொழுந்து விட்டு எரிஞ்சு ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சாங்க. இப்போ வரைக்கும் அது புகை போய்கிட்டு தான் இருக்குது. இது அணைஞ்ச பாடே கிடையாது. இதனால இப்பகுதியே ஒரு மூச்சு திணறல், கண் எரிச்சலாம் பல விஷயங்கள் வந்துச்சு. உடனடியாக இந்த தகவல் பார்த்திங்கன்னா இப்பகுதியில் இருக்கும் மானாமதுரை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமாருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் உடனே வந்து இந்த சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சீல் வச்சிருக்காரு. அவங்கள வான் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த குப்பையில் அல்லாத வரைக்கும் இந்த தொழிற்சாலைகளில் இதை திறக்க மாட்டோம் அப்படின்னு வான் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி தாசில்தாருக்கு புகார் கொடுத்த பாண்டியராஜ் என்பவர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? இதனால இந்த தொழிற்சாலையால் என்னென்ன பிரச்சனைகள் தினந்தோறும் சந்திச்சு வரீங்க? சார், நான் இந்த மேலக்கொன்னக்குளத்தை சேர்ந்தவன். நான் எப்பயுமே பெயிண்டிங் வேலைக்கு இந்த ரோட்டில் தான் போவேன். போகும்போது எப்பயுமே இந்த மாதிரிலாம் எந்த புகையும் வந்ததில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. இது நல்ல காடான பகுதி, மேய்ச்சல் காடு. இது என்னடா புகை வருதுன்னு உள்ளே வந்து பார்க்கும்போது வெறும் குப்பைகள், ஒரு கழிவு பொருள், இந்த கம்பெனியில் உள்ள கழிவு பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொட்டி ஒரு டிப்பர் லாரி கொட்டி அதை எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளோ குப்பை கிடக்குன்னு லாரியை விசாரிக்கும் போது எங்கேருந்து கொண்டு வரீங்கன்னா அக்வாகரி கம்பெனிலேருந்து கொண்டு வர்றான், இதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து இங்கே கொட்டுறாங்க அப்படின்னு. யாரை கேட்டு இங்கே வந்து கொட்டுறீங்க, கொட்டிட்டு தீய வேற வச்சு எரிச்சிருக்கீங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் திரும்ப அள்ளிக்குவோம் அப்படின்னு. அள்ளிடுறவன் ஏன்டா தீய வச்சு இப்படி இருக்கிற மக்களை புறம் போட்டு கொள்றீங்க, ரோட்டில் நடக்க முடியலன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு திரும்ப நான் கம்பெனிக்கும் போய் கேட்டேன். கம்பெனியில் போய் கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை, செக்யூரிட்டி மட்டும்தான் இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் நான் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு மெட்ராஸுக்கு, சிவகங்கைக்கு எல்லாத்துக்கும் சொல்லி எந்த ஒரு இது இல்லை. அப்புறம் நம்ம தாசில்தாருக்கு நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு உடனே கம்பெனிக்கு சீல் வச்சு. தொழிற்சாலை இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை வருது? தொழிற்சாலை இதுக்கு முன்னாடி அது ஏகப்பட்ட அதில் வர்ற பாதையில் எங்கள் அந்த இது பாதையிலே போக முடியாது. எங்களுக்கு பொதுவாக வந்து பாதை வந்து வேறு பக்கம். இப்போ சிப்காடு அதை மறைச்சிட்டு எங்களுக்கு இந்த பாதையிலே போங்கன்னு சொல்லனாலும் அந்த பாதையில் வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கான். அந்த பாதையிலே எங்களால் போக முடியாது, அவ்வளோ பெரிய வாடையாக இருக்கும். அந்த கம்பெனி பண்ணணும். எங்களுக்கு நிரந்தரமாக ஒன்று அந்த கம்பெனியை மூடணும், இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பாக ஏதாவது பண்ணி கொடுக்கும். அன்னை சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை நிரந்தரமாக மூடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளால் நின்று பேசக்கூட முடியல, மூச்சு திணறல் நமக்கே ஏற்படுகிறது. இருப்பினும் தந்தி டிவி தொலைக்காட்சியாக பிரத்யேகமாக இந்த குப்பைக்கிடங்குலேருந்து நம்ம காட்சி ஒளிபரப்பிவிட்டிருக்கோம். அரசு இவங்க கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தகுந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.